தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த செயல் வீரர் கூட்டத்தில் கூடலூர் நகர கூடலூர் ஒன்றிய செயல் வீரர்கள் பலரும் இதில் சிறப்போடு கலந்து கொண்டார்கள். இதில் கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட மலைகளின் அரசியின் மைந்தனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் தலைமையேற்க சுற்றுலாத்துறை அமைச்சர் கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார். இதனை தொடர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட மக்களின் அன்புக்குரிய நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆர் ராசா அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.5 ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனைகள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புகிறார்கள் என்று சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட செயல் வீரர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இன்னும் சார்பு அமைப்பை சேர்ந்த அத்தனை நபர்களும் கலந்து கொண்டதாக நமது நகர்வட பகுதிக்கு நகர துணை செயலாளர் ஜாஃபருல்லா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் ஜாஃபருல்லா அவர்கள் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்ததாக நமது செய்தியாளர் நகர்வட பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய கழக செயல் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாமு முபாரக் அவர்களே, இந்த கூட்டத்தில் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய பார்வையாளர் தலைமை கழகத்தில் அறிவிக்கப்பட்டு பார்வையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பல்லவிராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் திராவிடமணி அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் யாகத்திரி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடும் செய்து இங்கே சிறப்புரையாற்றி உங்களுக்கு ஆலோசனை கழகம் வழங்குவதற்காக வகித்து நிற்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக துணை பொதுச் செயலாளருமான மாண்புமிகு அண்ணன் ராசா அவர்களே, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் மாவட்ட கழகத்தில் வகித்து நிற்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் நாசர் அலி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ அவர்களே, அண்ணன் செந்தில் அவர்களே, தலைமை கழக அண்ணன் செந்தில் அவர்களே, தலைமை மாநில பொறியாளர்களினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பரமேஸ்வரன் அவர்களே, உதவியிலிருந்து வருகை இருக்கக்கூடிய சதகத்துள்ள அவர்களே, முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியராஜ் அவர்களே, மற்றும் நகர கழகத்தின் நிர்வாகிகள் துணைக்கழக செயலாளர் ஜபர்லா அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, நாகேஸ்வரர்களே, பொருளாளர் தமிழன் அவர்களே, மாவட்ட கழக பிரதிநிதிகள் ரசாக் அவர்களே, நெடுஞ்செழியன் மணிகண்டன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் கருப்பை அவர்களே, துணைச்செயலர் வெங்கடாச்சலம் அவர்களே, காந்தி செலத்தர் அவர்களே, பத்மாவதி அவர்களே, பொருளாளர் மூர்த்தி அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் ஸ்ரீராஜா அவர்களே, நேசகுமார் அவர்களே, பாலராஜ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் மஞ்சமணி சுப்பிரமணியம் அவர்களே, செல்வரத்னம் அவர்களே, உதயகுமார் அவர்களே, நகரமன்ற தலைவர் பரிமளா அவர்களே, ஊராட்சி ஒன்றிய தலைவர் கீர்த்தனா அவர்களே, பேரூராட்சி தலைவர்கள் சித்ராதேவி அவர்களே, வள்ளி அவர்களே, கலியப்பெருமாள் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சிவகுமார் அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, ஸ்ரீஜேஷ் அவர்களே, பிரதீஷ் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, வெண்ணிலா அவர்களே, அன்னபூரிஸ் அவர்களே, விமல் அவர்களே மற்றும்
இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வார்டு கழக செயலாளர்களே, பாகநிலை முகவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி கழக பிரதிநிதிகளே, பாகநிலை குழுவினர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் அனைத்து கழக தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகிற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தின் நிறைவாக நடுவட்ட பேரவைக் கழக செயலாளர் உதயகுமார் அவர்கள் நன்றிகளை வழங்கி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார். அனைவருக்கும் உணவு எப்பவுமே கொடுக்கணும்னு நம்ம எப்படி இருக்கிறோம். ஆனா தேர்தல் கமிஷன் உணவெல்லாம் வழங்கப்படாது தரவிச்சிருக்கிறதுனால முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் பிரியப்பட்ட ஹோட்டல்ல பிரியப்பட்டதை போய் நம்முடைய சகோதரர்கள் உணவகத்தினர் நாங்கள் கொடுக்க முடியலையே வருகிறதால் தேர்தல் முடிவு நம்ம பெரியவர்களாக நடப்போம். சிறப்பாக அதனால உதவி செய்யறத முதல்ல நீங்க செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவர்களுக்கு அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். இருந்தாலும் அவங்க நன்றி சொல்லிட்டு போகிற கடந்த வாரமும் அதற்கு முதல் வாரமும் யானை தாக்கி மாயாவில், அதே போல தேவர் சோலையில், ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் மசனகுடியில், போன மாதம் ஒரு கால் எடுத்தோம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது 4 நாட்களுக்கு முன்பே அவர் சொன்னார். ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய என்னை ராகப்பிரிவு சால்வை அளிக்கிறார். பேரவைச் செயலாளர் செல்வரத்னம் அவர்கள் சால்வை அளிக்கிறார். சுப்பிரமணியம், செல்வரத்னம், உதயகுமார், நகர்மன்றத்தினுடைய தலைவர் பரிமளா உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய அணிகளில் பணியாற்றுகின்ற சிவகுமார், கிருஷ்ணகுமார், திரிகோஷ், பிரதீஷ், மகேஸ்வரன், வெண்ணிலா, அன்னபுவனேஸ்வரி, ஷமான் உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றுகின்ற நிர்வாகிகளே, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பாக முகவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பாக உறுப்பினர்களே, பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கூடலூர் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த செயல்பாடுகள் கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சென்றோம். ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடியவருடைய முகத்திலே மலர்ச்சி இருந்ததா, குதூகலம் இருந்ததா, ஒரு இன்பம் தெரிந்ததா என்றால் இல்லை. ஒரு இறுக்கமான முகத்தோடு. அன்றைக்கு கொரோனா உச்சகரத்தில் இருந்த காலத்தினால் எல்லோருடைய முகத்திலேயும் முகக்கவசம். முதலமைச்சராக பொறுப்பேற்கிறவர் இவ்வளவு இறுக்கமான முகத்தோடு செல்கிறார் என்று நாங்கள் கூட கவலைப்பட்டோம். என்ன காரணம்? அவர் பொறுப்பேற்கிற போது கொரோனா உச்சத்தில் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி வெளியே வரல, மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வெளியே வரல, ஏன் ஒட்டுமொத்த அமைச்சரவையே வெளியே வரல. 56 இன்ச் மோடி இருக்கிறாரு இந்த நாட்டுடைய பிரதமர். அவர் என்னை கேட்டால் பாகிஸ்தான் பயப்படுகிறார், சீனா பயப்படுகிறார். ஆனா கொரோனாவுக்கு பயந்துட்டு அவரும் வெளியே வரல, அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியே வரல. ஆனால் அன்றைக்கே எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தலைவர் தான் நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வைத்து ஒன்றிணைவோம் வா என்று குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவர் நம்முடைய கிராம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மனிதர் தான் அன்றைக்கே அந்த பணியாற்றினார். அப்படி பணியாற்றி விட்டு பொறுப்பை ஏற்கிற போது ஒரு இறுக்கமான முகத்தோடு போனார். எப்படி சமாளிக்க போகிறோம்? ஒரு வருத்தம் இருக்கும், பயம் இருந்திருக்கும், பீதி இருந்திருக்கும். சரி பரவாயில்லை என்று பதவியேற்றதற்கு கோட்டைக்கு போனார்.
கோட்டைக்கு போனா 5 லட்சம் கோடி கடன். அப்பதான் அவருக்கே தெரியும் ஊதாரித்தனமாக ஆட்சியை நடத்த எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி வைத்து விட்டு போன கடன் 5 லட்சம் கோடி. ஒரு பக்கம் கொரோனா உச்சத்தில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் 5 லட்சம் கோடி கடன். என்ன செய்யலாம் என்று வெள்ளை அறிக்கையை போட்டு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் பெரு வெள்ளம் சென்னை மூழ்கியது. அந்த வெள்ளத்தை எதிர்கொள்ள வேண்டிய சவால். ஆக கொரோனா, கடன், பெரு வெள்ளம், இந்த மூன்றையும் சமாளித்து கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போறார் என்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள். அது தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் சும்மா இல்லை, அன்னைக்கு டிஆர் பாலுவோ நானோ கனிமொழியோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எழுதிட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாய் கொடுப்போம் கொரோனா நிதி. தெரியுமா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணி போனார்னு? தெரியாது. சரி, மோடி ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் நாங்கள் நினைச்சோமா? தெரியாது. 4000 கொடுப்போம், உரிமை தொகை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம், எல்லாம் எழுதிட்டோம். எங்களை நம்பி அவர் வெளியிட்டார். இப்ப தலைமையான பொறுப்பு அவருக்கு. ஆனால் நாங்களே பயந்து போனோம். இத்தனை சவால்களையும் தாண்டி 4000 ரூபாய் குடும்ப காப்பீடு கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே. உரிமை தொகை தரமாட்டான்னு சொன்னாங்க, அந்த உரிமை தொகை தந்திருக்கிறார் என்னுடைய முதலமைச்சர். அரசு பள்ளிகளை படித்த மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் மாணவர்களுக்கு கொடுத்தார், மாணவர்களுக்கு கொடுக்கிறார். காலை சிற்றுண்டி இந்தியாவில் எங்கும் இல்ல, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்கள், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள். நரிக்குறவர் வீட்டுக்கு போகிறார், அவர்களை மலைவாழ் பழங்குடி மக்களாக சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புகிறார்கள். அவர்கள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொஞ்சம் காரக்கூடமா இருக்கிறாங்க தான். அவங்க சொல்றாங்க, உங்களை கார சாப்பிட்டாலும் கொரோனா வரலாங்க. ஒரு முதலமைச்சர் நரிக்குறவர் இல்லத்திற்கு சென்று அவர்களோடு சாப்பிட்டு விட்டு அதே கையோடு வெளிநாட்டுக்கு போய் 8 லட்சம் கோடியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்ட முதலமைச்சர். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை குறை சொல்லிவிட்டு நம்முடைய மோடி இங்கே வந்துட்டு போகிறார். அவர் கொடுத்த திட்டமெல்லாம் எதை மறிக்கிற மாதிரி, தடுக்கிற மாதிரி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கோம். நான் இன்னும் சொல்றேன், நான் கலைஞரோடு இருந்தவன், கலைஞரோடு காரில் பயணித்தவன், அவரோடு ஒரே டேபிள் சாப்பிட்டிருக்கேன், அவரை முழுமையாக அறிந்தவன். அண்ணாவை படித்திருக்கிறேன், பெரியாரை படித்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சவாலை இந்த தலைவருக்கு முன்னால் இருப்பதை நான் உணர்கிறேன். அண்ணா முதலமைச்சராக இருந்த போது RSS இல்ல, தாவி கூட்டம் இல்ல, கபலீகரம் செய்வதற்கு, இந்த தேசத்தை கபலீகரம் செய்வதற்கு அன்றைக்கு எந்த பிரதமரும் முன் வரல. நேரு இருந்தார், ஜனநாயகம், அவரை எடுத்து கருப்பூடி காட்டினார், எங்களை கூப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் திமுக கூப்பிட்டு. ஆக அண்ணா இருந்த போது இந்த ஆபத்து இல்லை, கலைஞர் இருந்த போது அந்த ஆபத்து இருந்தது. ஆனால் அந்த ஆபத்து இந்த அளவுக்கு இல்லை. வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், அவருடைய மூலாதார கொள்கை என்ன? மசூதி அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணும் அயோத்தியில. அடுத்து வந்து காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து பண்ணணும். அதற்கு அடுத்து காமன் சிவில் கோட் சொல்லிட்டு ஒரே சீரான சட்டம் எல்லாம் ரத்து. இந்த 3 தான் அவருடைய அஜெண்டா. ஆனால் அந்த வாஜ்பாயை கூப்பிட்டு, நான் உங்களோடு இருக்கிறேன், ஒரு நெருக்கடி, உங்களை நம்புகிறேன், நீங்கள் ஒரு ஜனநாயகவாதி, ஆனால் நீங்க என்னோடு இருக்கிறவரை ராமர் கோயில் கட்டக்கூடாது, மசூதி இடிக்கிறது கட்டக்கூடாது, கையெழுத்து போட்டார். அதே போல 370 பிரயோகப்படுத்த கூட எடுக்கக்கூடாது, கையெழுத்து போட்டார். ஆக RSS முகம் தெரிந்தது, அந்த முகத்தை கட்டி போட்ட வரலாறு கலைஞருக்கு உண்டு. ஆக அண்ணா இருந்த போது அந்த ஆபத்து இல்லை, கலைஞர் இருந்த போது ஆபத்து இல்லை. ஆனால் கலைஞரும் அண்ணாவும் இல்லாத இந்த நேரத்தில் இந்த தேசத்தில் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவராக நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் டெல்லியிலே பார்க்கிறோம். டெல்லியில பார்க்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இடி, இன்கம் டாக்ஸ், CBI எல்லாரும் பயப்படுறாங்க. மம்தா தொடங்கி ஒடிசா வரைக்கும் எல்லா முதலமைச்சரும் பயப்படுறாங்க. பயப்படாத ஒரே முதலமைச்சர். அப்ப அண்ணாவுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ் மொழியை காப்பாற்றணும். கலைஞருக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். ஆனால் இந்த தலைவனுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் மொழி மட்டுமல்ல, கீழடிக்கு போகிறார், திராவிட நாகரிகத்தை திறந்து வைக்கிறார், அதன் பெருமைகளை எல்லாம் பேசுகிறார், திராவிட மாடல் என்று சொல்கிறார். இந்த மாடலை எல்லாம் தாண்டி இந்தியாவையும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான். அதனாலதான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் அவ்வளவு தைரியமா இருக்கோம். நாங்கள் கூட தப்பு நிறுத்தோம். எங்களெல்லாம் கண்டா பிஜேபி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிஜேபி இருக்கலாம், ராஜாஜி 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 வணங்குகிறாங்க. நானே நினைச்சுட்டேன் நல்லா பேசணும் மதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இல்லை. எங்களை மதிப்பதற்கு காரணம் இந்த கருப்பு சப்பு வேட்டியும் அதற்கு பின்னால் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மகத்தான மனிதர் இருந்தார். அவன் தான் நீங்க பயம், அவர் தான் நீ சவால் இருக்கிறார். என்ன காரணம்? நான் மட்டும் வேதனையோடு சொல்றேன்.
உங்களோட 10 வருஷம் இருந்தவங்க மேலே சொல்றேன். நாடாளுமன்றத்தில் டெல்லியில் ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டு காலம் இருந்துட்டேன். 30-32 வயசுல நாடாளுமன்றத்துக்கு போனேன். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் மிக முக்கியமான நேரம். அந்த கேள்வி நேரத்தில் தான் இந்தியாவுடைய முழு பிரச்சனை வரும். எல்லாரும் எலெக்ஷன்ல பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்வி நேரத்தில் படாத பாடுபட்ட மந்திரியை குறுக்கு கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இந்த திட்டம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அந்த பாடம் சரியில்லை, அங்க சரியில்லை, நோய் வருது, எல்லாம் கேட்பாங்க. இந்தியா பாதுகாப்பா இருக்கா, பாகிஸ்தான் என்ன பண்ணுது, சைனா என்ன பண்ணுது, எல்லா விவாதங்களும் நாங்கள் தான் ஒரு கேள்வி நேரத்தில். அந்த கேள்வி நேரத்தில் பிரதமர் முழுமையாக அமர வேண்டும் என்பது நேரு காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட மரபு. நாடாளுமன்றம் நடக்கிற போது பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பது இதுவரை எல்லா பிரதமரும் கட்டி காப்பாற்றிய மரபு. நான் எம்பியா இருக்கும்போது தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஒரு நாள் கூட குஷினர் அட்டம் பண்ணல. குஜராத் பிரதமர் ஒரு நாள் கூட கேள்வி நேரத்தை தவறிப்பது கிடையாது. அதற்கு பிறகு வாஜ்பாய் பிரதமர் ஒரு நாள் கூட ஆப்ஷன் நடந்தது கிடையாது. வருவார், எந்தெந்த மாதிரி என்ன பதில் சொல்லுவார், எங்க குறையுது கூப்பிட்டு பேசுவார். அதே போல மன்மோகன் சிங், நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் மோடி என்ற ஒரு மனிதரை பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் நான் ஒரு நாள் கூட சந்தித்ததில்லை என்பதுதான் அவலம். ஏனென்றால் ஜனநாயகத்தை முடிக்கிறது, நாடாளுமன்றத்துக்கு வருவதே இல்லை. இதை விட கொடுமை எவ்வளவு பெரிய கோபத்தை கொண்டு போய் குற்றம் சரி. எதிர்கட்சி உறுப்பினர்கள் எவ்வளவு பெரிய மணிப்பூரில் ஒரு பொண்ணை பழங்குடியில பொண்ண ஒரு கிறிஸ்தவ பொண்ணை அம்மனமாக்கி 200 பேர் செல்போன்ல படம் எடுத்து 1 கிலோமீட்டர் கூட்டிட்டு போய் அங்க ஒரு பதவியில போட்டு கற்பழிக்கிறாங்க 10 பேர். அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பைரன் சிங் பிஜேபி ஆட்சி, அவரை பதவியிலிருந்து கூட சொல்லல, வீடியோவில் ஓடுது. நாடாளுமன்றத்தை உடைக்கணும், 15 நாள் உடைக்கணும், பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். பைரன் சிங்கிற முதலமைச்சர் என்ன காட்டு முன்னாடி நடக்கிறாங்க. இந்த நாட்டை கவுண்டமணி செய்தியில் ஆண்டுட்டு இருக்கீங்க. பாடப்பழக்கம் சொல்றது பதிலே கிடையாது, எதற்கும் பதில் இல்லை. நாடாளுமன்றத்துக்கு வருவதே இல்லை. இப்படி ஒரு காட்டாட்சி. அதை விட கொடுமை சொன்னாங்க, பெண்கள்லாம் தலையில தெரிஞ்சிருக்கீங்க. குஜராத்தில் பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, வயிற்றுல 6 மாசம் குழந்தை, கையில 3 வயசு குழந்தை. அவங்க சொந்தக்காரங்க 10 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. மோடி முதலமைச்சராக இருந்தார், நல்லா கவனிங்க, மோடி முதலமைச்சராக இருந்த போது நடந்தது. அங்கிருந்து வர்றாங்க ஜெய் ஸ்ரீராம், பாரதிய மாதா ஜீன் 10 பேர் வர ஆர்எஸ்எஸ்கார வந்து அந்த பொண்ணை பிடிச்சி நிர்வாணமாக்கி கற்பழிச்சுட்டு அழுதுட்டு இருந்த குழந்தைய தூக்கி காலை பிடிச்சி பக்கத்தில் இருந்த பாறையில தூக்கி ஒரே அடி செதறுத்தாங்க மாதிரி மண்டபம் செத்தே போச்சு. செதறுத்தாங்க மாதிரி ஒரு குழந்தைய 3 வருஷத்து குழந்தைய தூக்கி அடிச்சுட்டு கண் முன்னாலேயே அந்த தாயை கற்பழித்து விட்டு அவர்களுக்கெல்லாம் இரட்டை ஆயுத நிலையை அன்றைக்கு குஜராத் நீதிமன்றம் வழங்கி அவர்கள் 10 ஆண்டு முடிந்ததற்கு பிறகு குஜராத் அரசாங்கமே முடிவு பண்ணி அவர்கள் பிராமணர்கள், நல்லவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் இருந்த சிறை தண்டனை கொடுக்கும் போதும் என்று வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே கொண்டு வரும்போது பாரத மாதாவுக்கு ஜெய் அப்படின்னு சத்தம் போடுறோம். இத நாம பார்க்கல, நம்ம குரலா இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் டிவியில பார்த்துட்டு என்னடா ஒரு காட்டு முறை அடிக்கணும், குழந்தைய பாறையில் அடிச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சுட்டு அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கு, இந்த காட்டு முன்னாடிகளை 10 ஆண்டு காலத்துக்கு உள்ளாக விடுகிறீர்கள் என்ன நியாயம் கேட்டு வழக்கை தாங்களாக எடுத்து மீண்டும் அவர்களை சிறைக்கு அனுப்புகிறார்கள். நாங்கள் அது கேட்டோம். உங்க அரசாங்கம் குஜராத்தில் இருக்கு, நீங்க நடக்கிறது காட்டு முன்னாடி வேண்டும் நாங்கள் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுன்னு கேட்டோம், வரலையே. கருப்பு சட்டம் போட்டு பார்த்தோம், சட்டம் போட்டு பார்த்தோம், புறக்கணிச்சு பார்த்தோம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவில் ஜனநாயக பண்பை தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாடை ஒற்றை ஆட்சிக்கு முறையை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியாக கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு இதை இந்த மதத்தை ஒரே இந்த நாடு ஒரே மதத்துக்கு தான் சொந்தம் என்று சொல்லி யார் என்ன சாப்பிடணும், தலித் என்ன சாப்பிடக்கூடாது, இஸ்லாமியர் என்ன சாப்பிடக்கூடாது, கிறிஸ்துவ என்ன சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் பாகுபடுத்தி இந்த தேசத்தை குட்டிச்சவராக ஒரு முதலமைச்சர் பிரதமர் முடிக்கின்றார். இந்த தேசம் வேலை வாய்ப்பு தெரியுமா, நம்ம பிரிஞ்சு போன நாடு பாகிஸ்தான். இன்னைக்கு அதிகமான ஏழ்மை உள்ள நாடு. ஆனால் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற எண்ணிக்கை 113 பேர். பங்களாதேஷ் பக்கத்தில் நம்ம வாங்கி பிரிச்சு கொடுத்தோம்னா ஏழை நாடு தான் நம்மளோட. அதுல 11 பேர் தான் நம்ம 12 பேர் இருக்கு. ஆனால் இந்தியாவில் 26 பேர், 100 பட்டதாரி இருந்தா 26 பேர் வேலை இல்லாமல். ஆக ஒரு பக்கம் அதை விட கொடுமைங்க சொல்லிட்டே போனாலும் நேரம் பார்த்தாது. திடீர்னு என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டரும்
25 கோடி பேர்த்தை நாங்கள் வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட்டோம். எனக்கு தான் தலை சுத்திச்சு. 25 கோடி பேர்த்த 140 கோடி பேர் தேர்தல் ஊடகங்களுக்கான தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல, இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல். இது ஒன்றும் அகில இந்திய கட்சியான திமுக. ஆனால் பல முறை அகில இந்திய அரசியலில் கால் பதித்து பல்வேறு வியூகங்களை வகுத்து பல்வேறு சாதனைகளை ஆற்றியவர் கலைஞர். அவரை விட இன்றைக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த தேசத்தை, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய சவாலை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த தலைவருக்கு பின்னால் அணிவகுத்து அவருக்கு வெற்றியை தேடித் தருவோம். அதுதான் நம்முடைய பணி என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா டோருக்கும் போகணும், போகாம இருக்கவே கூடாது. அப்புறம் நீங்க போன டோர் எத்தனைன்னு கூட அவங்க கேட்கறாங்க, கணக்கு கேட்கறாங்க. நீங்க எல்லாரும் அதுக்கு போறத முக்கியமா வச்சுட்டு எல்லா வீட்டுக்கும் போங்க. நிறைய நம்முடைய ஆட்சியினுடைய அரசினுடைய இந்த தொகுதிக்கு உங்க பகுதியில் என்ன செஞ்சிருக்கோங்கிறது முதல் கொண்டு அந்த தொகுதிக்கு வரும். நீங்க எல்லாரும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு பிஎல்ஏவும் பிஎல்சியும் அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தோழமை கட்சிக்காரர்களையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். ஆனா எல்லா இடத்துலயும் ஜெயிப்போம்னு சொல்றோம். அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் எங்க போனாலும் சொல்றார், நம்பிக்கையோடு சொல்லுகிறார், எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக பேசுகிறார். இனியும் சொல்ல போனால் மோடியே பஞ்சர் பண்ற அளவுக்கு பேசுகிறார். அவர் எங்களெல்லாம் சந்திக்கிற பொழுது சொல்லுவது, உங்களை சந்திக்கும் பொழுது சொல்வது, பிஎல்ஏ கூட்டத்தில் சொன்னது ஒரே வார்த்தை சொன்னார், நான் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் கலைஞருடைய அசைக்க முடியாத உடன்பிறப்புகள் நான் சொல்லுவதை செய்வார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் சொல்லுகிறேன் என்று நம்ம தலைவர் சொல்றார். அவருடைய தைரியத்தை, அவருடைய உள்ளார்ந்த அன்பை, அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகிற தொண்டர்கள் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு தலைவர் இருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற பொறுப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் உங்களுக்கு இந்த செயல் வீரர் கூட்டத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எலெக்ஷன்ல செய்ய வேண்டியது என்ன? நமக்கு பின்னால துணை பொதுச் பேச போறாங்க. கரிய கட்சியை முழுமையா ஒழிப்பேன்னு சொல்லி இவர் சொல்றாருன்னா அவர் நமக்கு தேவையானதை எண்ணி பார்க்க வேண்டும். இவர் மறுபடியும் வந்தாருன்னா உள்ளபடியா சொல்ல நமக்கு எல்லாம் எந்த வகையிலுமே உபயோகப்பட மாட்டல. எந்த அளவுக்கு நம்ம அழிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வார். அந்த சூழல் ஏற்படாமல் நம்ம இருப்பதற்கு நம்மளால் ஒன்றுபட்டு உழைத்து எதிர்வரும் தேர்தல், கடந்த எந்த தேர்தலில் நம்ம எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கோமோ அவங்களெல்லாம் தாண்டி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நமது தலைவர் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் உழைக்க வேண்டும். நமக்கு எல்லாத்துக்கும் நான் இன்னும் சொல்ல போன எல்லாத்தையும் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் பணம் தேவை, எல்லாத்துக்கும் செலவு தேவை, எல்லாமே இருக்கு. எது இருந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி நம்ம நல்லா இருந்தால்தான் நமக்கு எது கிடைக்கும், சுற்றி இருக்க நல்லா இருந்தால் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த எப்படி எந்த அளவுக்கு அதிகமான வாக்குகள் பெற்று அவங்களுக்கு நம்ம பார்த்தாலே பயப்படணும். அந்த அளவுக்கு செஞ்சாரா நம்மளை பார்த்து இந்த அகில இந்தியாவில் இருக்க மற்ற கட்சிகளும் பணியாற்றுவார்கள். நிச்சயமாக இந்த மோடி ஆட்சி வர்றது வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் அவர் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் ஓட்டிட்டு இருக்காரு. என்ன நீங்க எஃப்எம் ரேடியோ திருப்பினா அவர் தான் வராது, இது இப்போ டிவி திருப்பினா அவரே வராது. இவ்வளவு எங்கே பார்த்தாலும் அவருடைய போட்டோ தான். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இதுவரை எந்த முதலமைச்சர் பிரதம மந்திரி அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம் செய்யல. அந்த அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு இப்படிதான் பயம் வருது? எனக்கு எத்தனை தடவை வந்துட்டாரு, 4 தடவை வந்து நாளைக்கு கூட கோயம்புத்தூர் வராருன்றாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை எத்தனை வருஷமா கூடலூர் நகரம், கூடலூர் ஒன்றியம் உட்பட்ட பேரூராட்சியில் சம்பந்தப்பட்ட அனைத்து கழகத்தவர்களும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நாம் எதிர்வரும் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவதற்காக வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு சொல்வதற்கு பார்ப்பார்கள். இது
நமது தொகுதியில் என்றென்றும் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் நீலகிரி மாவட்டத்தில் நமது சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதுவும் தேர்தல் தேதி நாங்கெல்லாம் எப்படி தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தாக இந்த தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் நிறைவு பெறுகிறது